ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சட்னி ஹேக் ரெசிபி. நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா ஒரே பேர் தான். இந்த சட்னியோட பேர் வந்து பாம்பே சட்னி. பட் இதுக்கு வந்து 4 ரெசிபி நான் வந்து இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி விலைவாசிக்கு இது நிச்சயமாக இந்த சட்னி வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உடச்சக்கடலை வச்சு பண்ண போகிறேன். அதுக்கு உடச்சக்கடலை, ஆனியன், டொமேட்டோ, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, சால்ட்டு, அஸ்டோஃபிடா இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் வந்து இந்த குழி கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, குழம்பு கரண்டி, அதில் வந்து ஒரு 1.5 கரண்டி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 5 மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகா வந்து முன்ன பின்ன கூட்டிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கணும். ஸோ இந்த சட்னி வந்து இப்போ நம்ம சர்விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். என்னடா கொஞ்சம் குவான்டிட்டியாக தான் இருக்குது, பட் நிறைய பேர் சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக தாராளமாக சாப்பிட்லாம். 8-9 மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு இப்போ தான் நம்ம வந்து ஃபுட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அந்த குழந்தைங்களுக்கு கூட இதில் வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணி இந்த சட்னியை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு வெங்காயம் 2 தக்காளி இது நல்லா போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவும் வதங்கணும்னு அவசியமே கிடையாது. இவ்வளோ வெங்காயம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சம்டைம்ஸ் அவசரத்துக்கு பசி ரொம்ப அதிகமாக இருந்தது, வெளியே போயிட்டு வரும், ரொம்ப அவசரமாக இருக்குது அப்படின்னா சில நேரம் வெங்காயம் கூட போட மாட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிட்ட பிறகு தான் நம்ம வந்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்கணும். அரைக்காமல் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கட்டி தட்டிடும். ஸோ அது இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் அதில் ஃபாலோ பண்ணிக்கணும். காரம் வந்து நான் ரெட் சில்லியும் சேர்த்துருக்கேன், க்ரீன் சில்லியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து கொஞ்சம் அப்படியே காமிக்கும். நீங்கள் எவ்வளோ காரம் போடுறீங்களோ இந்த சட்னியில் அது வந்து அப்படியே காமிக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா காரமும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்புமே வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றுறதுனால உப்புமே வந்து கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி தான் இருக்கும். பட் கரெக்டாக கொதித்து வரும்போது நம்மளுக்கு நல்லாவே அது வந்து கரெக்டாக சரியாக போயிடும். கொதித்து நம்மளுக்கு நல்லா கட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சின்ன சின்னதாக பபிள்ஸ்லாம் கூட வந்திருக்கும். அண்ட் ஓரத்துலலாம் நம்மளுக்கு வந்து கடாயிலையும் அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி ஒட்ட ஆரம்பிக்கும். ஃப்ளேவரும் நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து சட்னியே ரெடி ஆகிடும். ப்ரிப்பரேஷன் டைமும் ரொம்பவே கம்மி. 2 to 3 மினிட்ஸ் நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். கொதிச்சு இறக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்திருக்கும். இந்த சட்னி எவ்வளோ கொதிக்குதோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம செஞ்சதை விட நைட்டு நம்ம திருப்பி இதை சப்போஸ் கொதிக்க வச்சு சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆற கொஞ்சம் கட்டி கொடுக்கும். ஸோ இப்போ இதுலேயே வந்து நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்க்கலாம். இது வந்து கடலப்பருப்பு வச்சு ஊற வச்சு செய்கிறது. அது வந்து ஈஸியாக நம்ம ஊற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த உடச்சக்கடலை செய்கிறது. கடலப்பருப்பில் செய்கிறது வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் வந்து கடலப்பருப்பை ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ வந்து லிஸ்ட் போட்டிருக்கேன். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். பட் கம்பல்சரி வந்து இஞ்சி சேர்க்கணும் கடலப்பருப்புன்றதுனால. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி அண்ட் கடலப்பருப்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கணும். அதே அளவு கூட எடுத்துக்கலாம். குழி கரண்டியில் 1.5 கரண்டி, ஒரு கரண்டிலேருந்து 1.5 கரண்டி எடுத்துக்கலாம். 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நைட்டு கூட கொஞ்சமாக மீறும். அண்ட் பச்சை மிளகா அண்ட் காஞ்ச மிளகா அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற நீங்கள் வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சப்போஸ் மிளகா காரம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சும் நம்மளுக்கு வந்து காரம் ஏறலை, உரைக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 2 மிளகா வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கொதிக்கும் போது கடலப்பருப்பு வந்து நல்லாவே ஊறி இருக்கணும். தக்காளி வந்து நான் 1 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி கொஞ்சம் கூட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். நான் சொல்லியிருக்க ரேஷியோவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி சப்போஸ் அதிகப்படுத்திங்கன்னா புளிப்பு நம்மளுக்கு வந்து அதிகமாக ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து 1 வெங்காயம் 1 தக்காளி எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். 1 வெங்காயம் இருக்கிற இடத்துல 2 வெங்காயம் கூட சேர்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வதக்கி நம்ம வந்து இது கொதிக்க வைக்கும்போது அண்ட் இப்போ வந்து இப்போ நான் கொடுத்துருக்க சேர்த்த ஐட்டம்லாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து தேங்காய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, ஊற வச்ச பருப்பு, தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும். மைய அரைச்சிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இப்போவும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே கூட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா நார்மல் வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப அப்படியே வந்து ரொம்ப முருகலாக வதங்கணுன்றலாம் அவசியம் கிடையாது. நார்மலாக வதங்கினா போதும். ஏன்னா நல்லா கொதிக்க தான் நம்ம விட போகிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட், அதாவது ஊற வச்ச கடலப்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி வேணும்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சம்டைம்ஸ் நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்தா கூட நம்மளுக்கு வந்து இதுலேயே இன்னொரு வேரியேஷன் மாதிரி இருக்கும். இது கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நிச்சயமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு தான் அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இல்லைனா கட்டி தட்டிடும். கடைசி வரைக்கும் அந்த கட்டி வந்து நம்மளுக்கு வந்து கரையாது.
இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். அந்த சட்னி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம சட்னி செஞ்சோம் இல்லையா, அதுலேயுமே வந்து குட்டி குட்டியாக பபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, குட்டி குட்டி மைன்யூட்டாக ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த கடாய் ஓரத்துலலாம் நம்மளுக்கு வந்து தெரியும். பார்த்தாலே வந்து லைட்டாக அந்த ஒரு ஸ்கின் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லைட்டாக பொங்கி கூட வரலாம். ஸோ நீங்கள் அதனால் எடுக்கும்போது கடாய் வந்து கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ இதுவுமே அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா சட்னி வந்து கொதிச்சிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் ஸ்கின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கடாயிலே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த சட்னி இப்போ ரெடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே சட்னியில் வந்து நம்ம வந்து கடல மாவு வச்சும் செய்யலாம். கடலப்பருப்பு வந்து ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கடல மாவு வச்சு செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4-5 ஸ்பூன் கடல மாவு எடுத்தாலே 2-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அண்ட் கடலப்பருப்பு வச்சு செய்யும்போது நம்ம வந்து கடலப்பருப்பு வந்து முன்னாலே கூட நம்ம வந்து தாராளமாக வந்து ஊற வச்சிடலாம். இது ஒரு சின்ன டிப்பு. அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா அண்ட் 4-5 ஸ்பூன் கடல மாவு எடுத்து இந்த மாதிரி முதல்ல வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். லிக்விட் மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து கட்டி தட்டிடும். ஸோ முதல்ல வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த கடல மாவை வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அப்படியே வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம வந்து வதங்கும் போதே வந்து பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கீறி விட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து அதில் இருக்க காரம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கொதித்து கொஞ்ச நேரம் ஆன பிறகு காரம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து வெறும் மிளகா இருக்கு இல்லையா, நம்மளுக்கு காஞ்ச மிளகா அதை வறுத்து லைட்டாக நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நம்ம சட்னியில் வந்து ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து காரம் வந்து நல்லா வந்து உரைக்கும் டக்குன்னு. ஸோ நம்ம நார்மலாக பிச்சு போட்டு மிளகாவை கொதிக்க விட்டு இறக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து அதில் வந்து அந்த காரம் வந்து எடுத்துக்கும். நல்லா நம்மளுக்கு வந்து கட்டி வந்து கொடுக்க ஆரம்பிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். உப்புலாம் தேவையான அளவு போடணும். அந்த மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பாம்பே சட்னிலே வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு லேயர் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதுவே வந்து நம்மளுக்கு வந்து இது வெந்துருச்சு, அதாவது கொதிச்சிருச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், உங்களுக்கு இந்த ஹேக் ரெசிபிலாம் பிடிச்சிருக்குன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதிலேயே வந்து நம்ம வந்து துவரம் பருப்பு வச்சும் இதே ரெசிபியை வந்து நம்ம வந்து செய்யலாம். இதே ப்ரிப்பரேஷன் டைம் வந்து நம்மளுக்கு இதே டைம் தான் எடுக்கும். இந்த துவரம் பருப்பு சட்னியில் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ராவாக. அதாவது தக்காளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற காரம் போட்டோன்னா அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். பட் என்ன ஒன்றுனா எனக்கு வந்து பர்சனலி வந்து இப்போ நான் ரெசிபி எந்த ஆர்டரில் போஸ்ட் பண்ணியிருக்கேனோ ஃபர்ஸ்ட் வந்து உடச்ச கடலை, நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு ஊற வச்சு செய்கிறது, தென் கடல மாவு வச்சு செய்கிறது, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து துவரம் பருப்பில் செய்கிற சட்னி வந்து பிடிக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சட்னி இதே மாதிரி தான் வெங்காயம், தக்காளி எல்லாம் தாளிச்சிட்டு கடுகு போட்டுட்டு இதெல்லாம் தாளிச்சிட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை தூக்கி இதில் ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கணும். நல்லா கொதிக்கணும். அந்த பசுக்கு ஸ்மெல் போகணும்னுவாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு கொதிச்சு விட்டு இறக்குனா சட்னி வந்து சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடும். ஆக்சுவலி இந்த சட்னியை, அதுவும் துவரம்பருப்பை வச்சு செய்கிற இந்த சட்னியை வந்து மிளகு ஆட் பண்ணி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எதுவுமே போடாமல் மிளகு மட்டும்தான் காரத்துக்கு ஆட் பண்ணி எனக்கு வந்து பத்திய சாப்பாட்டில் வந்து இந்த சட்னி வந்து எனக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் பத்திய சாப்பாடுலாம் நம்ம பெருசாக வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் இது வந்து இந்த மாதிரியும் நம்ம வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி விற்கிற விலைக்கு இந்த சட்னி யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.